ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை டிப்ஸ். இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ. நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ண ஒரு வீடியோ. நம்மளோட இதிகாசங்கள் புராணங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த ராமாயணம் மகாபாரதங்கிறது ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது. இந்த ராமாயணத்தை கூட ஏதோ ஒரு கணக்கில் எடுத்து நம்ம சொல்லிடலாம். இந்த மகாபாரதங்கிற ஒரு இதிகாசத்தை நம்ம எடுத்து எதுக்குள்ளேயும் அடுக்க முடியாது. அதில் இருக்க ஒவ்வொரு கேரக்டரும் அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கும். இப்போ மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கலாம், நாம் 2 கேட்டகரியாக பிரிப்போம். பாண்டவர்கள் நல்லவர்கள், கௌரவர்கள் கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லி. கௌரவர்கள் கெட்டவர்களாக இருந்தாலும் ஒரு சில நல்லவர்களும் இருந்தாங்க, ஒரு சில நல்ல விஷயங்களும் அங்கேயும் நடந்துச்சு. அதில் ஒரு சில நல்லவர்கள்னு சொல்லும்போது அதில் முக்கியமானவன் நம்ம கர்ணனை ஒதுக்கிட்டு மகாபாரதத்தை நம்ம எடுத்து பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு பெரும் பங்கு வகிச்சவன் கர்ணன். தான் நண்பனுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக தான் உயிரையே பணைய வச்சு அந்த போர்க்களத்தையே அதிர விட்டவன் தான் அந்த கர்ணன். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, பாண்டவர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, சகுனி அவ்வளோ கொடுமைப்படுத்தின எல்லாத்தையும் அப்படி இப்படி ஆச்சா போச்சாமாங்க. ஆனால் கர்ணன் பட்ட கஷ்டத்தில் கால்வாசி கஷ்டத்தை கூட யாரும் பட்டிருக்க மாட்டாங்க, யாரும் படவும் இல்லை. ராமாயணத்திலும் சரி மகாபாரதத்திலும் சரி. மகாபாரதத்தை எடுத்துகிட்டு வச்சுக்கலாம், குலத்தால் தாழ்ந்தவன் சொல்லியே தனக்கு கிடைக்க வேண்டிய நீதி எதுவும் கிடைக்காம போச்சு, தனக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு விஷயமும் கிடைக்காம போச்சுன்னு தன்னைத்தானே நொந்துக்கிட்டது தான் அந்த கர்ணன். இப்போ குந்தி சைட்லேருந்து இந்த கதையை கொண்டு வந்தால் கூட குந்திக்கு இந்த வரம் கிடச்சப்பே தெரியும், தன் யாரை நோக்கி இந்த வரத்தை சொல்கிறோமோ அவங்க வழியிலே தனக்கு ஒரு குழந்தை பிறக்குன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சும் அந்த மந்திரத்தை சூரியன் தேவனை நோக்கி சொல்லி கர்ணன் ஒரு அழகான குழந்தையை பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தந்தைக்கு தெரிஞ்சு என்ன ஆகும்னு பயந்துக்கிட்டு அந்த குழந்தையை தூக்கி தண்ணிக்குள்ளே விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் அதிரதன் கையில் கிடச்சது தான் கர்ணன் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு. இதே ஒரு ராஜா கையில் கிடச்சிருந்தாலும், வேறு யாராச்சும் ஒரு குறுநில மன்னன் கையில் கிடச்சிருந்தாலும் அவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சிறப்பும் கிடச்சிருக்கும். அவனுக்கு தேவையான ஒரு வில்வித்தை கலையும் அவனுக்கு நியாயமான முறையிலே கிடச்சிருக்கும். சரி, ஏதோ விதியெல்லாம் அவங்க கையில் கிடச்சிருச்சு. ஆனால் அந்த கலைங்கிறது படிப்புங்கிறது எல்லாருக்குமே போய் சேர வேண்டிய ஒன்று. ஆனால் துரோணர்கிட்ட கர்ணன் படிப்பு கற்றுக்க போகும்போது தான் படிப்பு கற்று தர முடியாதுன்னா அதோடு விட்டுறணும். உன் குலத்தால் உனக்கு படிப்பு கற்று தர முடியாது, நீ தேரோட்டி மகன் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி அதோடு மட்டும் விடலை. தேரோட்டி மகன்கள் தேர் மட்டும்தான் ஓட்ட வேணும்னு சொல்லி அவனோட குலத்தை சொல்லி அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவன் என்ன தொழில் செய்யணும்னு முதற்கொண்டு துரோணாச்சாரியார் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த கர்ணனோட மனநிலை அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல படிப்பு கற்றுக்க போகிறீங்க, நீங்கள் ஜாதியில் கம்மியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு படிப்பு கற்று தர மாட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும், எவ்வளோ ஆத்திரமாக இருக்கும். துரோணரை பொறுத்த வரைக்கும் அர்ஜுனன் தான் ஒரு சிறந்த வில்லாளியாக இருக்கணும், மற்ற யாரும் அவன் இடத்த பிடிச்சிடக்கூடாதுங்கிறத ரொம்பவே முனைப்பாக இருந்தார். அதனால தான் இந்த ஏக்கவிலையனோட விரலை வெட்டி வாங்கினதெல்லாம். என்னை கேட்டால் கர்ணன் மிகப்பெரிய வில்லாளியா இல்லை அர்ஜுனன் மிகப்பெரிய வில்லாளியா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கர்ணன் தான். ஏன்னா தன் நண்பனுக்கு கொடுத்த ஒரு வாக்குக்காக தான் அம்மா குந்தி தான் தெரிஞ்சும் பாண்டவர்கள் பக்கம் நிற்காம தான் நண்பனுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக கௌரவர்கள் பக்கம் போய் நின்னான் பாருங்க. அந்த மனசு தான் கர்ணனை ஒரு மிகப்பெரிய வில்லாளியாக்கி வச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தன்னோட நண்பனுக்காக தன் உயிரையே பணைய வச்சு நின்னான் பாருங்க. அந்த நட்பு தான் அவனை ஒரு மிகப்பெரிய பலசாலியாக அந்த இடத்துல காமிச்சிது. இப்போ இப்படியே அந்த துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் உள்ள நட்பு பக்கம் வந்தான்னு வச்சுக்கிறேன். துரியோதனன் தான் சொந்த தேவைக்காக தான் கர்ணனை பயன்படுத்திக்கிட்டான். அவன் ஒரு நல்ல நண்பனாக கர்ணனை நினைக்கவே இல்லைன்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் கர்ணனை தன் உயிருக்கும் மேலான ஒரு நண்பனாக நினச்சிட்டு இருந்தான் துரியோதனன். இப்போ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. காட்டில் ஒரு நாள் துரியோதனன் வேட்டைக்கு போகும்போது கர்ணனும் பானுமதியும் உட்காந்து பகடை ஆட்டம் ஆடி இருந்திருக்காங்க. அப்போது துரியோதனன் காட்டு வேட்டையை முடிச்சுட்டு கோட்டைக்கு திரும்பி வரும்போது தான் கணவரை பார்த்த பானுமதி இந்த பகடையாட்டத்தை பாதிலே விட்டு எந்திரிச்சு போனோன்னே அவங்க கையை பிடிச்சி கர்ணன் ஒரு இழுத்தோன்னே அவங்க இடுப்பில் கட்டியிருந்த மணிமாலை செதறி கீழே விழுந்திருக்கு. அதை பார்த்த துரியோதனன் மணிமாலை கீழே செதறி கிடக்கிறத பார்த்துட்டு மணிமாலை எடுக்கவா கோர்க்கவான்னு கேட்டவன். அப்படி ஒரு சிறந்த நட்பு கர்ணனுக்கும் துரியோதனனுக்கும் உள்ள நட்பு. இப்போ கூட நம்ம ஊர் சைடில் ஒரு சில பேர் தானம் கொடுக்குறத பார்த்துட்டு பெரிய கர்ண மகாராஜா அப்படியே கொடுத்து அப்படி ஒரு செவந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி நம்மளை கலாய்க்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு தானம் கொடுக்கறதுல சிறந்தவன் கர்ணன் மட்டும்தான். கர்ணனுக்கு இணையாக வேறு எவனாலையும் தானம் கொடுக்கவே முடியாது. ஆனால் நம்மளை என்ன பண்ணுவோம், மிஞ்சி போனால் காசு கொடுப்போம், பணம் கொடுப்போம். ஆனால் தான் செஞ்ச தர்மத்தையே ஒருத்தன் பணயமாக்கி தானமாக கொடுத்துருக்கானா அவன் எவ்வளோ பெரிய ஒரு கொடை வள்ளலாக இருந்திருக்கணும் நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். தான் எதிர்த்து நிற்க போகிறது தான் தம்பிங்கன்னு தெரியும். அப்படி இருந்தும் துரியோதனனுக்கு தான் கொடுத்த வாக்குக்காக துரியோதனன் மேலே அவன் வச்சிருந்த நட்புக்காக தான் தம்பிங்களே எதிர்த்து நின்று வீரமாக உயிரை விட்டவன் தான் கர்ணன். தான் இறக்க போகிற நேரத்தில் கூட பெருசாக எதையும் பற்றி கேட்காம கிருஷ்ணன்ட்ட கர்ணன் கேட்ட ஒரே வார்த்தை தான் தேரோட்டி மகன் குலத்தால் தாழ்ந்தோன்னு சொல்லிட்டு தனக்கான எந்த அங்கீகாரமும் கிடைக்காம போச்சு, அது சாவர வரைக்கும் எனக்கு கிடைக்காதுன்னு கேட்டப்போ கிருஷ்ணன் சொன்ன ஒரே வார்த்தை, உன்னோட சக்கரம் மண்ணில் புதைஞ்சிருக்கும் போது உன்னை அம்பூட்டு சாகடிக்கிறோமே, நாங்கள் தான் கோழைகள், நீ தான் உண்மையான வீரன்னு சொல்லி அவரை பாராட்டினவர் கிருஷ்ணர். என்னை பொறுத்த வரைக்கும் கர்ணன் இறந்துட்டாருன்னா நான் சொல்லவே மாட்டேன். கர்ணன் எப்போவோ ஒரு வில்லாளியே ஜெயிச்சிட்டாரு.
எப்போ தன் தம்பிகளுக்கு எதிராக நின்று தன் தம்பிகளை எதிர்க்க போகிறோன்னு தெரிஞ்சோ தன் நட்புக்காக தான் உயிரே விட்டாரோ அப்போயே ஒரு வில்லாளியே ஜெயிச்சிட்டாருன்னு என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். கர்ணனை பற்றி பேசின இந்த வீடியோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்கள் எத்தனை பேருக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. ஆனால் பிடிச்சவங்களாம் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி இது மாதிரி நல்ல விஷயங்கள் நல்ல வீடியோக்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.